பிக் பாஸ் டோரா மற்றும் விக்ரமுக்கு இடையே பயங்கரமான நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. சுபிக்ஷா ஏன் எவிக்ட் ஆனாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். டைட்டில் இந்த 2 பேருக்கு தான் இருக்கு அப்படின்றது தான். ஐயா நீங்கள் நினைக்கிறதெல்லாமே வேற மாதிரி இருக்கு ஐயா அப்படின்ற மாதிரி ஒரே வாரத்தில் இந்த ஒரு இன்சிடென்ட் நிறைய சேஞ்சஸ் உருவாகிருக்குன்ற மாதிரி பல டிஸ்கஷன் போகுது. அதுக்கப்புறம் விக்ரம் நீங்கள் தப்பெல்லாம் மாற்றிருக்கீங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ற மாதிரி நிறைய தகவல். அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். விக்ரமும் அரோராவும் பிக் பாஸ் பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா சொல்கிறாங்க, எனக்கு எப்படி சுபிக்ஷா எவிக்ட் ஆனானே சுத்தமாக எனக்கு தெரியல. சுபிக்ஷாலாம் நான் ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இந்த டைட்டில் ஜெயிப்பா, டைட்டிலில் போய் வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வாரம் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தான். அப்புறம் ஏன் இந்த வாரம் அவன் எவிக்ட் ஆனான்றது எனக்கு இடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏதோ எப்படி இது எங்கே இதுவாக இருக்கும். அவள் நல்லா தானே பண்ணிட்டுருந்தா. அவள் அவளுக்கான போராட்டம்ன்றது பெருசு. நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கா. அவளோட இலக்கு பெருசாக இருக்குது. நிறைய அவங்க தம்பிக்கு பண்ணணும், இதுக்கு பண்ணணும், அதுக்கு பண்ணணும், நிறைய இலக்கு இருக்குது. என்ன மாதிரி ஆள் அரோரான்னா அவள் படிக்கணும், அவளுக்கானது. ஆனால் சுபிக்ஷா அது அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. என்னை விட அவள் இந்த சீசனில் அந்த டாஸ்கில் பயங்கரமாக டிசர்விங் செம்மையாக பண்ணா, வேற லெவல் அப்படின்றத பாராட்டுறாங்க. உடனே விக்ரம் எந்த இடத்துல போயிருக்கோம் அதுதான் எனக்கு புரியல. வெளியே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏது நினைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது கொஞ்சம் ஃபினாலிஸ்டே, இது க்ளோஸ் கால் தான், கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டு, க்ளோஸ் காலில் தான் போயிருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. எனக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். என்னென்னா, சுபிக்ஷா எவிக்ட் ஆனதுக்கு காரணம் நானாக தான் இருப்பணும், என்னாலையும் அவளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லும்போது அது ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்றது சொல்கிறாங்களே, அதுவுமே ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பார்வையில் எப்படி இருந்திருக்குன்னா, ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க மேலே தப்பு இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க மேலே தான் தப்பு. ஸ்டில் ஐ ஸ்டிக் ஆன் த்ரூ தட் பாயிண்ட்டு. அதுதான் தப்பு. உங்கள் கூடயே உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி பேசுன்னும் போது அது ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்குது பழைய. அதில் நீங்கள் என்ன பண்ணி யதார்த்தமாக அண்ணன் விட்டு கொடுத்துருன்னும் போது அதெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. அதெல்லாமே கனெக்ட் ஆகி இது பண்ணது தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் இருந்துச்சு. அதை தான் அவர் சொல்கிறாரு. உடனே அப்படி எதுவுமே எனக்கு தெரியலையே விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. அரோரா இந்த இடத்துல தான் இவங்க கொஞ்சம் யோசிக்காமல் மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதே அவங்க கம்பேரிசன் பண்ணுறாங்க. இல்லை, இதே கமருதீன் பார்வதி கிட்ட பேசிட்டு இதெல்லாம் பண்ணுற ரியாக்ஷன் ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணி மாட்டியிருக்கான், அதுக்கு திட்டு வாங்கியிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான், நம்ம பார்த்துருக்கோம். அதோட சீக்வன்சஸ்லாம் நம்ம நிறைய பார்த்து வச்சுருக்கோம் பிஹேவ் பண்ணுறது. ஆனால் உங்கள் கூட உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி எனக்கு எதுவுமே பெருசாக தெரியலையே, அந்த அளவுக்கு பெருசாக இது ஆனா மாதிரி தெரியலையே சுபிக்ஷா. அது ஜென்ரலாக பேசுகிறதையும் தாண்டி ஒரு பெரிய நெகட்டிவிட்டியோ பெருசாக இந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகலையே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்புறம்தான் உடனே என்ன சொல்கிறாரு, இல்லை ஆனால் அதில் அந்த ஆங்கிள் கரெக்டு, விக்ரம் சொல்கிற ஆங்கிள் கரெக்டு, ஆனால் அது கரெக்டாக அரோரா கன்வே ஆகலை, அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பெருசாக தப்பு பண்ணாதான் அப்படின்றது கிடையாது, கூட இருந்துக்கிட்டு சின்ன சின்னதாக பண்ணும்போதும் அது ஒரு தப்பில் தான் போய் முடியுன்றது தான் பாயிண்ட்டு. அதுதான் அங்கே சொல்ல வராரு. அது பெருசாக வெளியே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பல பேர் பல ஆங்கிளில் பேசியிருக்கான். அப்பயே சொல்லிடுறாரு, இல்லை பல பேர் பல ஆங்கிளில் சுபிக்ஷா ஒரே விஷயத்தை பற்றி பேசுகிறா, பின்னாடி நிறைய விஷயங்கள் எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி திவ்யா மேட்டர் எடுத்துக்கேன். திவ்யா மேட்டரில் நான் சொன்னதுக்கப்புறம் அங்கே நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாள்ல, அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி அவரே ஒத்துக்கிறாரு. ஸோ திவ்யா மேட்டரில் எனக்கு நான் தான் ஒரு பெரிய வில்லன் மாதிரி, திவ்யா ஹீரோ மாதிரி தகர்ந்துருக்கு. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடில் திவ்யா பேசும்போதெல்லாம் கைத்தட்டல் வந்திருக்கு. திவ்யாவுக்கு சாதகமாக தான் எல்லா கைத்தட்டலும் வந்துச்சு. பட் என் பக்கம் நியாயம் இருக்கும், என் பக்கம் கொஞ்சம் இது இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கைத்தட்டலுமே ஒன்றுமே வரல அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகுது. ஸோ லிட்ரலி விக்ரம் கணிச்சிட்டாரு. ஸோ நம்ம வில்லனாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கோம், திவ்யாவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிருக்குன்றதை உணர்ந்துட்டாரா, கண்டுபிடிச்சிட்டாரா? ஓகே. அடுத்து இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாருன்னா 2 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன்ற மாதிரி 2 பேரை சொல்கிறார். ஒன்று பார்த்தீங்கன்னா சபரி. அவன் இந்த வீட்டில் பாசிட்டிவ்லையும் இருக்கான், நெகட்டிவ்லையும் இருக்கான், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கான், நல்லவனாக இருந்திருக்கிறான். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனோட டைட்டில் சபரி நடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த சாண்ட்ராக்கு நடந்த இன்சிடெண்ட்லாம் ரொம்ப இன்சிடெண்ட்டு, அது அப்படியே புரட்டி போட்டிருக்கும். இந்த இன்சிடெண்ட்டு வேறு யாருக்கும் நடக்காது. அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு பெரிய மூமெண்ட்டை கன்வெர்ட் ஆகி ஸோ அவங்க டைட்டில் வாங்கிறதுக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் போகுது.
உடனே அரோராவும் சொல்கிறாங்க, இப்போ நான் நினச்சாலும் அதுதான், இப்போதைக்கு எனக்கு அப்படி தான் தோணுது, சபரியும் எனக்கு யார் சாண்ட்ரா தான் தோணுது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. சபரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த டிக்கெட் டு ஃபினாலே விட்டு கொடுத்துட்டு போனால் அது அவன் சாய்ஸ். அவன் தான் ஜெயிச்சிருக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவன் தான் வின் பண்ணியிருக்கணும். அதுக்கான பலன் அவனுக்கு கிடைக்கும். ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டு அதை விட்டு கொடுத்து போனான்னா அதுக்கான பலன் எங்கேயாவது ஒரு ரீதியில் வந்து உனக்கு கனெக்ட் ஆகும், அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த வாரமே சபரி கிடச்சிருச்சு. ஆனால் நான் ஒரு வேளை இந்த வீட்டை விட்டு வெளியேறுற மாதிரி இருந்தேன்னா நான் கண்டிப்பாக டிக்கெட் டு ஃபினாலே சாண்ட்ராக்கு தான் கொடுத்துருப்பேன். ஏன் காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சபரி அந்த முடிவு எடுக்கிறது அவன் சாய்ஸ். அவன்கிட்ட அந்த ஆப்ஷன் இருந்தது, அந்த சாய்ஸை சபரி தேர்ந்தெடுத்தான். பட் ஒருத்தனோட வாய்ப்பை பறிக்கப்பட்டது அந்த இடத்துல, சாண்ட்ராவை பறிக்கப்பட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி இருந்தது, அந்த வாய்ப்பை புடுங்கின மாதிரி இருந்தது. அது தப்பு. நான் போகும்போது கெத்தாக விஜிஎஸ் முன்னாடி சாண்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது மக்களும் அதான் நினச்சிருப்பாங்க. நம்மளே உங்களை கன்சர்னாக ஃபீல் பண்ணும்போது மக்களும் அந்த கன்சர்னாக அந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ மக்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும்லன்ற மாதிரி பேசுகிறாங்க. கரெக்டு தான். நான் மக்கள் அப்படி ஃபீல் பண்ணலையே அரோரா அப்படின்றதான் இருந்துச்சு. மக்கள் அப்படி ஃபீல் பண்ணல. ஏன்னா இன்னொரு பக்கம் இப்படி ஒரு விஷயம் பண்ணதால் மட்டும் சாண்ட்ரா சரின்னு ஆகிடாது. சாண்ட்ராக்கிட்டே நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, அவங்க பண்ண நிறைய விஷயங்களும் தப்பாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க விக்டிமாக இருந்தாங்க, தட் இஸ் ரைட். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாண்ட்ராவோட ஃப்ளாஸ் எதுவுமே பெருசாக அட்ரஸ் பண்ணாத வகையில் தான் இருக்கிறது அப்படின்றது அதுவுமே மக்களுக்கு தெரியும். ஆனால் அது உங்களுக்கு புரியல. அடுத்து வந்து ஏதோ கானா வினோத் வந்து அவருடைய தப்புகள்லாம் மாற்றிக்க மாட்டேங்கிறார். போகிற போக்கில் நிறைய சின்ன சின்ன பொய்கள் சொல்லிட்டு இருக்காரு. இங்கன்றதால குறும்படம் போட்டு ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ அவர் டைட்டில் ஜெயிப்பாரான்னு தெரியல. அவருக்குள்ள மாற்றங்களும் வரல. ஏன்னா இப்படி தான் சொல்கிறீங்க, கானா வினோத் கடைசியில் டைட்டில் அடிச்சுட்டு போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே. லெட் வெயிட் அண்ட் சி. எனக்கு நேற்று எபிசோடில் உறுதியாயிருச்சு கானா வினோத்துக்கு தான் டைட்டில்னு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் நடக்காது. அதில் குறிப்பாக ஏதோ ஒரு டைலாக் சொன்னாங்க, அந்த டைலாக் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அந்த தப்பு கோவத்தை இன்னும் கட்டுப்படுத்தாமல் கோவம் அப்படியே இருந்துக்கிட்டு மாற்றம் பெருசாக எனக்கு வந்த மாதிரி தெரில. பட் எனக்கு வினோகுட்டியை பிடிச்சாலுமே சரி, இந்த இதுகள்லாம் இருக்குது அவர்கிட்ட, கண்டிப்பாக கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து அப்போ உடனே இவர் கேட்குற, எனக்குள்ள மாற்றங்கள் வரலையா, எனக்குள்ள சாரி இந்த மாதிரிலாம் வரலையா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதாக இருந்தாலும் ஆனஸ்ட்டாக ஓப்பனாக சொல்லு, நீ சொல்கிற இன்சிடென்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட கேட்குறது. அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் சபரி எடுத்துக்கோ, ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி தப்பை உணர்ந்துட்டு அந்த தப்பை பண்ணாமல் இருக்கான். இப்போ அந்த தப்பு பண்ணுறான், பார்வதியோட இன்சிடென்ட்டில் உணர்ந்தா தப்பு பண்ணாமல் இருக்கான் இல்லையா. இதே கமருதீன் அந்த தப்பை உணர்ந்தா மாதிரி இருக்காது, அது அப்படியே கன்சிஸ்டன்ஸாக கமருதீனோட சைடு அப்படியே தான் வந்துட்டு இருந்தது. அதில் மாற்றங்கள் பெருசாக தெரியாமல் அது அப்படியே அந்த தப்பை உணர்ந்துட்டானா அந்த தப்பை பண்ணக்கூடாது, அங்கே அப்படியே நடந்துட்டு இருந்தது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இதே விக்ரம் நீங்கள் ஒரு அந்த இந்த மேட்டராக இருக்கட்டும், இவங்க ஆதிரி மேட்ரு காலில் விழுந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை தப்பை பண்ணுவீங்களா, பண்ண மாட்டிங்களே. அது மாற்றங்கள் நல்லா தெரியுது, மாற்றங்கள் நடந்து அதை உணர்ந்து மாற்றுறவனுக்கு ஒரு ஸ்கோப் மக்கள்னு கொடுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அது மாற்றங்களே தெரியாமல் இருந்தால் தான் பெரிய விஷயம். ஸோ இங்கே மாற்றங்களை நான் மாற்றி தெரிஞ்சு நகர்றது சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கரெக்ட், ஒரு விஷயத்த தப்பு பண்ணால் அந்த தப்பை மாற்றிட்டு அதை பண்ணாமல் இருக்கிறது தான் மாற்றம். அது தப்பே பண்ணிட்டு நான் மாற மாட்டேன், இது பண்ண மாட்டேன்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்குள்ள ஒரு 1000 விஷயங்கள் தோணும், 1000 தாட்ஸ் வருமேங்க. அதில் அது கெட்ட தாட்ஸாக இருக்கலாம், நல்ல தாட்ஸாக இருக்கலாம். எல்லாத்தையும் அங்கே பண்ண முடியாது இல்லையா. அந்த பொண்ணு சொல்கிறது என்னென்னா, இப்போ எனக்கு என் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கணும்னு தோணும், அதை உடைக்க முடியாது. அதே மாதிரி தான் நமக்கு இங்கே தோன்ற தாட் ஒரு கோவம் வரும், இப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும் தோணும். அந்த இடத்துல நம்ம அதை மாற்றிக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ரா கிட்ட உட்காந்துக்கிட்டு விக்ரம் என்னுடைய தப்புகள் எதாக இருந்தாலும் நேரில் சொல்லுங்க ஐயா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் சாண்ட்ரா ஒரு பாயிண்டில் சொல்லிட்டாங்க, எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் நடந்துட்டுனா அதை அப்படியே வச்சுக்கிட்டே நிறைய இடத்துல பேசிகிட்டே இருப்பீங்க, அதுதான் அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல் டாஸ்கோட விஷயத்தை போட்டு உடச்சி விட்டார்கள். ஸோ இன்னும் டிஸ்கஷன் லைவில் போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.